Hello friends, வணக்கம். Welcome to Shanu Samayal. இந்த வீடியோல ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ரொம்பவே டேஸ்டான பாதாம் அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பாதாம் எடுத்துர்க்கேன். பாதாம் நீங்க அளக்கும்போது அந்த கப்ல நல்லா குமிச்சு அளந்துக்கோங்க. அப்பதான் கரெக்ட்டா இருக்கும். இது இந்த பவுல்ல சேர்த்துட்டு நீங்க முன்னாடி நாள் நைட்டே ஊற வைக்கிறீங்கன்னா நார்மலான தண்ணியில ஊற வச்சுக்கலாம். இல்ல உடனே செய்யணும் அப்படி நினைச்சீங்கன்னா நல்ல கொதிக்கிற தண்ணியை வந்து இதுல ஊத்திடலாம். நான் வந்து நல்ல சூடான தண்ணியை ஊத்துறேன். இது முங்குற அளவுக்கு ஊத்திட்டு இத அப்படியே ஒரு 1 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா பாதாம்லாம் நல்லா ஊறிச்சு. அதோட தோலை நல்லா இந்த மாதிரி எடுத்துறணும். இதே மாதிரி எல்லா பாதாமோட தோலையும் நல்லா உரிச்சு எடுத்தாச்சு. நான் சின்ன மிக்ஸி ஜார்ன்றதுனால கொஞ்சமாக நம்ம உரிச்சு வச்சிருக்க பாதாமை சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் பெரிய ஜார்னால் ஒரே தடவையிலே நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் பாதி பாதாமை சேர்த்துட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் இதில் சேர்த்து இது நல்லா பேஸ்ட் மாதிரி இல்லாமல் லேஸ் கொரப்பான அரைச்சிக்க போகிறேன். இதை வந்து ஒரு அடிகனமான பேனுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த பேனில் ஹல்வா கிளற போகிறீங்களோ அதுலேயே வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க பாதாமையும் மீதி இருக்க பால் சேர்த்து நல்லா அரைச்சு இதில் மாற்றிக்கலாம். மொத்தமாக வந்து நான் 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். 1 கப் பாதாமுக்கு 1/2 கப் பால் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது எல்லாத்தையுமே அரைச்சாச்சு. இந்த பேனில் மாற்றியாச்சு. நம்ம எந்த கப்பில் பாதாம் அளந்தோமோ அதே கப்லேயே 1 கப் வந்து சுகர் வந்து குமிச்சு அளக்காமல் இந்த மாதிரி லெவலாக வந்து அளந்துக்கோங்க. அளந்து இதில் சேர்த்துடலாம். நான் மொத்தமாக இந்த அல்வா கிண்டுறதுக்கு 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இப்போ சேர்த்துட்டு இப்போ தான் நான் ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி இது நல்லா கிளற ஆரம்பிக்கணும். ஓரளவுக்கு சூடு ஏறின உடனே நான் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். நான் இதுக்கு வந்து கலருக்காக எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. மொத்தமாகவே குங்குமப்பூவோட கலர் தான் இதுக்கு வரப்போகுது. உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக மட்டும் எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கிளறிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா உருகி ஒரு மாதிரி இந்த பக்குவத்துக்கு அல்வா வரும். இந்த மாதிரி வந்த உடனே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் தான் அடியிலலாம் பிடிச்சிடாமல் நல்லா ஒன்று போல் நம்மளுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா ஓரளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டணும். நம்ம 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மீதி இருக்குது. இதையும் இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டே இருக்கலாம். அல்வா வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடியிலலாம் ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்களா, ஓரங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு மாதிரி பூத்துட்டு வெள்ளை கலரில் வரும். அதுதான் வந்து பக்குவம். ரொம்ப கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருந்தோம்னா ரொம்ப ஹார்டாயிரும். அதனால இந்த மாதிரி தளன்னு இருக்கும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டோம்னா கரெக்டான அல்வா பக்குவத்துக்கு வந்துடும். இப்போது இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்பவே டேஸ்டான பாதாம் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.